Hi, this is Nivedita. Public transportation ku ticket booking app design பண்றதா ஆக்சுவலா ப்ராஜெக்ட். மேஜரா சொன்ன ப்ராப்ளம் இதுதான். லைக் மிட் நைட்ல போய் ரீச் ஆனா அவங்க டெஸ்டினேஷன் பாயிண்ட்க்கு போக முடியல. யாராவது லைக் வந்து அழைக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஆட்டோவோ கேபோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை மேஜர் ப்ராப்ளமா வச்சுதான் இந்த ஆப் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆப் நேம் வந்து கோ யூனிகார்ன். தென் லாகின் ஸ்க்ரீன், லாகினும் இருக்கு, சைன் அப்பும் இருக்கு, அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா பட்டன்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்னோட ஆப்போட சோஷியல் மீடியா பேஜ்க்கு வந்து டைரக்டா லாகின் பண்றப்போ நம்பர் போட்டு லாகின் பண்ணாங்கன்னா they will receive a OTP. அதை என்டர் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்ல இது ஸ்டேட் வைஸா டிராவல்ன்றதால ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு, பஸ் ட்ரெயின் ரெண்டுமே இருக்கு. அவங்க ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரம் டு ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரம் டு கொடுத்துட்டு கேலண்டர் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கேலண்டர் வந்து இப்படி பாப்அப் ஆகும். லைக் டீட்டெயில்டா எந்த மந்த் வேணும், எந்த இயர் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்ச் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவைலபிள் பஸ் வரும். அண்ட் நேவிகேஷன் பார் வந்து கீழே இருக்கு. எல்லாமே மை புக்கிங்ஸ், ஹெல்ப் வந்து லைக் லைவ் சப்போர்ட்டும் இருக்கு, சேட் சப்போர்ட்டும் இருக்கு, FAQs எல்லாமே இருக்கும், மை ப்ரொஃபைலும் இருக்கு. கீழே வந்து இமேஜஸோட இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்டா எந்த பிளேஸ் டிராவல் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு சஜஷன் மாதிரி வரும். டூரிஸ்ட் பிளேஸ், நீங்க சென்னையில இருக்கீங்க, இங்க ஒரு 5 பிளேஸ் நல்லா இருக்கும், அங்க விசிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் வரும். நெக்ஸ்ட் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அந்த பேஜ் வரும். வேர் டு வேர், லைக் சென்னை டு தஞ்சாவூர், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ நேரம் ஆகும், ஸ்டார், ப்ரைஸ், அது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வந்து சீப்பான பஸ் வேணும் அப்படின்னா அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என் யூசர் வந்து இந்த 5th இருக்கிற பஸ்ஸை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பஸ்ஸில் உள்ள சீட் அவைலபிலிட்டி நெக்ஸ்ட் காட்டுவாங்க. மேலே ஒரு கேட்டகரி இருக்கும், அதுலேயே வந்து என்ன சீட் அவைலபிளாக இருக்குது, லேடிஸ் எந்த சீட் புக் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன சீட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இது வரைக்கும் என்னென்ன சீட்லாம் புக் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். இமேஜ் ஐகான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பஸ்ஸோட இன்டீரியர் வியூ நல்லா கிடைக்கும். அந்த பஸ்ஸை பற்றின இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண யூசர்ஸ் கொடுத்த ரிவ்யூ வரும். பேசிக் கம்யூனிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம், லைக் பிளாங்கெட் கொடுப்பாங்களா, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குமா, அந்த மாதிரி ஸ்டாப்பிங் பாயிண்ட் எவ்வளோ நேரம் எங்கே இருப்பாங்க அதெல்லாம் இருக்கும். டிக்கெட் நம்ம எந்த புக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். அதாவது நம்ம டீட்டெயில்ஸ் கேட்குற பேஜ் வரும். அப்போ வரப்பே இதான் அந்த மெயின் ஃபியூச்சர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருப்பேன். லைக் டூ யூ நீட் அ கேப் ஆர் பைக் டு ரீச் யுவர் ஹோம்னு இருக்கும். நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது நோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் லைக் ஒரு ரீசனபிள் டைமில் தான் போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இந்த இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிடலாம். சப்போஸ் என் யூசருக்கு தேவைப்படுதுன்னா அவங்க இங்கே எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பாப்அப்பில் லைக் பைக் ஆர் கேப் எது வேணும்னே அப்படி ஒரு பாப்அப் வரும். தென் அவங்க கேப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் அவங்க வந்து டிக்கெட் இப்போ தஞ்சாவூருக்கு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல அவைலபிளாக இருக்கிற கேப் லைக் லொக்காலிட்டியோட வரும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையோ இல்லை பஸ் ஸ்டாப் பக்கத்துலையோ இருக்கிறது, அது இல்லை ஒரு 2 ஸ்டாப் தள்ளி அந்த மாதிரி இருக்கிறது, டிரைவர் நேம், வெஹிக்கல் நேம், அதோட சேர்த்து ஸ்டார் ரேட்டிங்கோட எல்லாம் சேர்த்து வரும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஒரு மெயின் ப்ரொஃபைல் மாதிரி வரும். அவங்க எந்த வெஹிக்கலோ டிரைவரோ கிளிக் பண்ணாங்களோ அவரோட ஒரு மெயின் ப்ரொஃபைல் மாதிரி வரும். இதுல வந்து ஏன் 2-3 இமேஜ் ஆட் பண்ணனா அது நிறைய இமேஜ் வரும். லைக் அந்த கேபோட இமேஜ், அவரோடது, அந்த மாதிரி வரும். டெஸ்டினேஷனை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து அந்த கேபுக்கு மட்டும் லைக் இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ற பிரைஸ் வரும். அந்த பேஜ்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எத்தனை வருஷமா அவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவரோட ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கும், டிரைவரோட ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே வந்து ரிவ்யூஸ் இருக்கும். அந்த கேப்லேயே பர்டிகுலரா இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்களோட ரிவ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பாப்அப் வரும். லைக் அந்த பஸ் டிக்கெட்டும் கேப் டிக்கெட்டும் சேர்த்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி, டிக்கெட் ப்ரைஸும் சேர்த்து எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் வரும். நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வரும். UPI, நெட் பேங்கிங், யூனிக் வாலெட்னு ஒரு வாலெட் இருக்கு. லைக் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டா ஒரு ரீசனபிள் டைமா நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாலெட்ல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூனிக் வாலெட் இருக்கு, டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இருக்கு, கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பே லேட்டர் ஆப்ஷனும் இருக்கு. இப்போ UPI செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா UPI ஐடி கேட்கும், சப்மிட் கொடுத்துட்டு UPI ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணா நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணி பண்றீங்களோ அந்த ஆப்க்கு ரீடைரக்ட் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறமா உங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். லாஸ்டா இந்த பேஜ் வந்துடும், யுவர் டிக்கெட் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி பேஜ் வந்துடும்.